ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை இப்படி நான் உங்களை அன்பு சொல்லிடு அன்பு நண்பன் கார்த்திக்கிறேன். நம்ம நீங்க பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆடி மாதமும் வேப்பிலையும், அதாவது ஆடி மாதம் உருவான வரலாற்று கதை என்ன பண்ணி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த வேப்பிலையும் சொல்ல வேப்ப மரம் எப்படி உருவானது இந்த ஆடி மாசத்துல, ஏன் இந்த ஆடி மாசத்துல சரி அம்மன் வழிபாடு சரி வேப்பிலையா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறது, முதன்மைத்துவம் ஏன் குடும்பம் தெளிவா பார்க்க போறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்து லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அன்பு செய்து கார்த்திக்கிறேன். நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்க. முதல்ல வாங்க ஆடி மாதம் வேப்பிலை. ஆடி மாதம், இந்த ஆடி மாதம் எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா சூரியன் கடகராசியில அமரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் அதிகமாக பரவக்கூடிய காலமாக, ஏன்னா பருவநிலை மாறும். சூரியன் பாத்தீங்கன்னா தென் திசை நோக்கி நகரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு பருவநிலைகள் மாறி நமக்கு அந்த காற்று அடிக்கக்கூடிய காலமாக, இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நோய் கிருமிகள் அதிகமாக பரவக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இந்த நோய் கிருமிகளை தடுக்கணும். இப்ப எவ்வளவோ ஆன்டிபயோட்டிக் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு, பூச்சிக்கொல்லி கிருமி நிறைய பயன்படுத்திருக்கோம். ஆனா அந்த காலத்துல எதுவும் கிடையாது இல்லைங்களா. அப்போ பாத்தீங்கன்னா இயற்கையான இந்த கிருமி நாசினி சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா வேப்ப மரமும் அதே மாதிரி அந்த மாட்டு சாணம் சொல்லிடும். அப்போ பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் சுத்தமா வச்சுக்கணுங்க. மஞ்சள் தண்ணி கரைச்சி ஊத்தி வைப்பாங்க, வீட்டை சுத்தி வேப்பால கட்டி வைப்பாங்க. ஏன்னா இந்த காற்றில் வரக்கூடிய அந்த கிருமிகளை பாத்தீங்கன்னா இவைகள் கொன்று விடுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமா நிரூபணமான ஒன்று. இந்த ஒரு அம்பாள் ஆலயத்திலும் பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அந்த வேப்பிலை இல்லாம அம்பாளுக்கு எந்த ஒரு அந்த வழிபாடுகளும் இருக்க போறது கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வேப்பலை. இந்த வேப்பலை ஏன் வந்துச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காவல் தெய்வமான ஐயனார், வீரனார், கருப்பசாமி, முனீஸ்வரன் இவர் அனைத்து விதமான காவல் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி வழிபாடு பண்ணும்போது வீடெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கும், அசுத்தத்துக்கு வேலை இல்லை, சுத்தபத்தமா இருக்கும், வீட்டை சுத்தி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. எல்லாம் பண்ணும்போது இந்த கிருமிகள் கொல்லப்படும்ங்கிறது அன்றைய காலத்திலே வகுத்து வச்சிருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்றைய இந்த ஆடி மாசத்துல நம்ம எப்படி சார் இந்த வரலாறு வந்துச்சுன்னு பார்த்துட்டு வரும். அதாவது சிவபெருமான் பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது பீரங்கி முனிவர் பாத்தீங்கன்னா சிவனுக்கு நிகரா பார்வதி தேவியை பார்க்கறது இல்லை. அதே மாதிரி சிவனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய பக்தர்கள் தான் முக்கியம், எனக்கு கூட அடியார்கள் தான் முக்கியம்னு இருக்கும்போது இந்த பார்வதி தேவிக்கு பாத்தீங்கன்னா சிவனோட நம்ம சரி பாதி வாங்கணும், சிவனுடைய உடல்ல நம்ம சரி பாதி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தேவலோகம் மங்கைன்னு சொல்லக்கூடிய ஆடிங்கிறவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவன் பக்தை. சிவன் கூட நம்ம ஒரு நாளாச்சு வாழ்ந்துடணும் அப்படின்னா சிவனுடைய அன்பு பார்வை நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரு நொடியாச்சும் விழுந்தோன்னு ஏங்கி தவிக்கக்கூடிய சிவன் பக்திங்கிறது எந்த நேரமும் சிவன் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிவபக்தி அந்த ஆடி தேவலோகம் அங்கே எந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த பார்வதி அம்மா என்ன பண்றாங்கன்னா பூலோகம் கடும் தவத்துல ஈடுபடும் போது இந்த ஆடி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஹா பார்வதி சிவனை பிரிஞ்சு போயிட்டாங்களே, சிவனை இனி யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு என்ன பண்றாங்கன்னா பாம்பின் உருவத்தை எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா கைலாயத்துள்ள எல்லா விதமான தடைகளையும் மீறி எல்லா தடைகளையும் கடந்து அவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா பார்வதி ரூபத்துல அங்க உருமாற்றம் ஆயிருக்காங்க. அப்ப பார்வதியை பார்க்கும்போது சிவனாக மனைவி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போகும்போதே அவருக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் அங்க ஃபீல் பண்றாரு. அப்போ அசௌகரியம் இருக்கும்போது என்னன்னா தன்னுடைய ஞான கண்ல அவர் பார்க்கிறார், ஞான திருஷ்டில அவர் பார்க்கும்போது ஆகா வந்திருக்கிறது நமது தேவி அல்ல, இது தேவலோக மங்கையாச்சுன்னு என்ன பண்றாருன்னா கோபத்தோட உச்சிக்கு போய் ருத்ரதாண்டவம் ஆடி என்ன பண்றேன்னா தன்னுடைய சூலாயத்தால அந்த ஆடி அழிக்க போகும்போது அந்த சூலத்திலேருந்து வரக்கூடிய நெருப்பாகப்பட்டது அந்த ஆடி மேல விழும்போது ஆடிங்கிறது புனிதத்துவம் அடைஞ்சிட்டாங்க. புனிதத்துவம் அடைஞ்சோன்னா சிவன் கிட்ட என்ன பண்றாங்கன்னா மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாங்க. சிவன் கோபத்துல என்ன பண்றாருன்னா நீ பூலோகத்துல எல்லாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கசப்பு சுவை கொண்ட ஒரு வேப்ப மரமாக நீ திகழ்வாய்ன்னு சாபம். அப்ப சாபத்துக்கு விமோச்சனம் கேட்டு மன்றாடும் போது சிவன் மனமிறங்கி என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா நீ என்ன பண்ணுவன்னா பூலோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய அருப்பெரும் சக்தி கொண்ட மரமாக நீ இருப்பம்மா. உன் பேர்லயே பாத்தீங்கன்னா பூலோகத்துல ஒரு மாதம் உருவாகும். இந்த மாதத்துல என் தேவியோட சக்தி மிகுந்து இருக்கும். அதே மாதிரி அதற்கு இணையாக என் தேவிக்கு இணையாக நீ வந்த காரணத்தால நீயும் என் தேவிக்கு இணையாக உனது அந்த சக்தியாகிறது வெளிப்படுமா. அதான் இன்றாலும் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல அந்த தேவிக்கு நம்ம என்ன பூஜை செய்தாலும் அதுல வேப்பிலை ஃபர்ஸ்ட் இருக்கும்.
வேப்பிலை இல்லாம எந்த ஒரு தேவிக்கு செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் பண்ணக்கூடிய பூஜைகள்ல இடம்பெறாது. வேப்பிலை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சோ அதனாலதான் இன்றளவும் பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரங்கிறது அருள் பெரும் மருந்தாக நமக்கு இருந்துகிட்டு அனைத்து விதமான மிகப்பெரிய நோய்களுக்கு மருந்தாக விளங்கக்கூடியது வேப்பிலை, வேப்ப மரம், வேப்ப இலை, வேப்பம்பூ, வேப்பங்கை, வேப்பங்கனி. நம்ம அம்பாளுடைய பூஜையிலும் பாத்தீங்கன்னா வேப்பிலை அரும்பெரும் மருந்தாகவும் அரும்பெரும் பூஜை பொருளாகவும் அங்கு. இதுதான் இதுக்கான உண்மையான தல வரலாறு, தல புராண கதை. இந்த கதையை நீங்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பார்த்து தெரிஞ்சாலும் சரி, இதை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம லிங்கை ஷேர் பண்ணி விடு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.